சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ தண்ணி எடுத்துட்டு வா. நல்லா வா. இப்படி மடிச்சு வைங்க. அக்கா சாப்பாடு ரெடி. இந்தா. நானே பிசைஞ்சு ஊட்டி விடவா? என்னது, நீ ஊட்டி விடுறியா? என்ன இது புதுசா இருக்கு? நான் தானே ஊட்டி விடுவேன். இப்போ நீ ஊட்டி விடுறேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? ஆஹா, உப்பு போட்டு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முன்னாடியே அக்கா கண்டுபிடிச்சிருவாங்க போலயே. ஆனந்தி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? அக்கா, பாசத்துக்கெல்லாம் காரணம் வேணுமாக்கா? நீங்க எத்தனை தடவை எனக்கு ஊட்டி விட்டுருக்கீங்க, இந்த ஒரு தடவை நான் உங்களுக்கு ஊட்டி விட கூடாதா? அவ்ளோ பாசமோ? ஆமாக்கா. சரி, ஓகே, நீ ஆசைப்படுற ஊட்டி விடு. சரி. பரவாயில்லக்கா, நீ சாப்பிடு. ஏண்டி இவ்ளோ குழப்பம்? குழப்பம் இல்லக்கா, நீ ஃப்ரீயா சாப்பிடுவல்ல, சாப்பிடு. இந்தா. என்ன சொல்ற? ஏய், என்ன? சும்மா கயல் சாப்பிடு. இதுல உப்பு கலந்திருக்கா? சொல்லுமா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். உப்பு கலந்திருக்கா? அது சொல்லுமா. அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. இத்தனை வருஷம் நீங்க உப்பு இல்லாம சாப்பிடுறது எங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஒரு நாள் ஆச்சும் நீங்க உப்பு போட்டு சாப்பிடணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் சாப்பாட்டுல உப்பு போட்டு கொண்டு வந்தேன். இதுல அம்மாக்கு எந்த சம்பந்தமும் இல்லக்கா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு இது முன்னாடியே தெரியும். எப்ப நீ திடீர்னு எனக்கு ஊட்டி விடுறேன்னு சொன்னியோ, அப்பவே இதுல ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. இது திட்டுறதோ கோவப்படுறதோ விஷயம் கிடையாது. உப்பு போடாம சாப்பிடுறது என்னோட வைராகியம். ரொம்ப வருஷமா நான் கட்டி காப்பாத்திக்கிட்டு வர என் மன கட்டுப்பாடு. தயவு செஞ்சு அதுல மட்டும் விளையாடாத. அக்கா, அப்படி என்ன காரணத்துக்காக நீங்க உப்பு போடாம சாப்பிடுறீங்க? அது வேண்டாம். என்னக்கா வேண்டாம், சொல்லுங்க ப்ளீஸ். இந்த விஷயம் எனக்கும் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதாவே இருக்கட்டும். அக்கா, அம்மா கிட்ட கேட்ட எதுவும் பதில் சொல்லவே மாட்றாங்க, நீங்களும் சொல்ல மாட்டீங்க. அக்கா, நாங்க எல்லாரும் முன்னேறணும்ன்றதுக்காக நீங்க ஏங்க உங்களை இப்படி வருத்திக்கணும்? அந்த வைராகியம் என்னன்னு சொல்லுங்க அக்கா. காலம் வரும்போது நானே இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் சொல்றேன். இப்ப ஃப்ரீயா விட. போமா, இத போய் வச்சுட்டு எனக்கு உப்பில்லாத சாப்பாடு கொண்டு வா. ஹலோ. ஹாய் கயல். என்னாச்சு இந்த நேரத்துல கூப்பிடுற? தூங்கல? எப்படி தூக்கம் வரும்? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் காரை எடுத்துக்கிட்டு அப்படி டைரக்டா உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன். ஏய், ஏன்டா இப்படி பண்ற? தெரியல,
உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். கயல், யாருக்கும் தெரியாம அப்படி நைஸா வெளியே வாயேன். நம்ம கார்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். என்ன விளையாடுறியா? இங்க பாரு, எல்லாரும் ஹால்ல படுத்திருக்காங்க. ஆனந்தி கண்ல மாட்டின அப்புறம் உன்னதான் ஓட்டுவோம். அட பரவாயில்ல, நீ நைஸா அப்படியே பொறுமையா அடி மேல அடி வச்சு அப்படியே வெளியே வந்துரு. நீ வா கயல், வா சீக்கிரம் வா. எழு. வா, வா, வா.